புதுச்சேரியில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெறுகிறது. காலை 7 மணியிலிருந்து வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்து வருவதால் இந்த முறை வாக்கு சதவீதம் புதிய சாதனை படைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கிய தலைவர்கள் காலையிலேயே பொதுமக்களோடு நின்று தங்களது ஜனநாயக கடமையாற்றினர். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தனது RX 100 யமஹா பைக்கில் வந்து திலாஸ்பேட்டை அரசு ஆண்கள் பள்ளியில் வாக்களித்தார். தொடர்ந்து மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருவது ஆளும் கட்சிக்கு சாதகமாக இருக்கும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அதேபோல மண்ணடிப்பட்டு தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் தனது மனைவியுடன் வருகை புரிந்து வாக்கினை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த அவர், புதுச்சேரியில் பாஜக அதிக இடங்களை வென்றால் முதல்வர் யார் என்பதை தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமை முடிவு செய்யும் என்று தெரிவித்தார். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட திருக்கனூர் அரசு பள்ளி வாக்குச்சாவடியில் பாஜக மற்றும் காங்கிரஸ் தொண்டர்களிடையே மோதல் ஏற்பட்டது. வாக்குச்சாவடி அருகே பாஜகவினர் திரண்டு வாக்கு சேகரித்ததாக கூறி இருதரப்பினரும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சூழல் கைமீறி சென்றதால் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். இதனால் அப்பகுதியில் நிலவும் பதற்றத்தை குறைக்க துணை ராணுவத்தினர் கூடுதலாக குவிக்கப்பட்டனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலையொட்டி காரைக்கால் கொத்துக்குளம் அரசு பள்ளியில் வாக்குப்பதிவு நடைபெற்றபோது விவிபேட் இயந்திரத்தின் பேட்டரியில் திடீரென புகை வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக தீயணைப்பு வீரர்கள் மற்றும் தேர்தல் அதிகாரிகள் இயந்திரத்தை வெளியே கொண்டு வந்தனர். இதனையடுத்து பெல் நிறுவன பொறியாளர்கள் பழுதடைந்த பேட்டரியை மாற்றினர். இதனால் 10 நிமிடம் பாதிக்கப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரம் சீரமைக்கப்பட்ட பின் மீண்டும் தடையின்றி தொடங்கியது. கேரள சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் பினராயி விஜயன் தன் சொந்த ஊரான கண்ணூர் மாவட்டம் தர்மடத்தில் வாக்களித்தார். கேரள எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் முதல்வர் வேட்பாளராக கருதப்படுபவருமான VT சதீசன், காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் ஆகியோரும் ஜனநாயக கடமையாற்றினர். மத்திய அமைச்சர் ஜார்ஜ் குரியன் கோட்டயத்தில் வாக்களித்தார். கேரள மாநில பாரதிய ஜனதா தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ராஜீவ் சந்திரசேகர் திருவனந்தபுரத்தில் தன் வாக்கை பதிவு செய்தார். முதல்வர் பினராயி விஜயனின் மருமகனும் அமைச்சருமான முகமது ரியாஸ் கோழிக்கோட்டில் வாக்களித்தார். கேரள சட்டமன்ற தேர்தலில் பிரபல திரைப்பட நட்சத்திரங்களும் வாக்களித்தனர். பாஜக எம்பியும் நடிகருமான சுரேஷ் கோவி குருவாயூரில் வாக்குப்பதிவு செய்தார். நடிகர் மம்முட்டி மனைவியுடன் கொச்சியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். நடிகர் மோகன்லால் திருவனந்தபுரத்தில் தன் வாக்கினை பதிவு செய்தார். நடிகரும் காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளருமான ரமேஷ் பிஷாரடி கொச்சியில் வாக்களித்தார். நடிகரும் தயாரிப்பாளருமான பிருத்திவிராஜ் சுகுமாரன் கொச்சியில் வாக்கை பதிவு செய்தார். நடிகர் ரெஞ்சி பணிக்கர் எர்ணாகுளத்தில் வாக்களித்தார். அஸ்ஸாம் மாநில சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெறுகிறது. பாஜக மற்றும் காங்கிரஸ் இடையே நேரடி போட்டி நிலவும் நிலையில் 126 தொகுதிகளில் போட்டியிடும் 722 வேட்பாளர்களின் வெற்றி அல்லது தோல்வியை 2.5 கோடி வாக்காளர்கள் தீர்மானிக்கின்றனர். எல்லைப்பகுதி மாநிலம் என்பதால் துணை ராணுவ படையினரும் பதற்றமான தொகுதிகளில் மத்திய படைகளும் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளன. முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. மக்களவை தொகுதிகள் அதிகரிப்பு தொடர்பான மத்திய அரசின் முன்மொழிவு கூட்டாட்சி அமைப்பையும் தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவத்தையும் பாதிக்கும் நடவடிக்கையாகும் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்ட அறிக்கையில் இந்த திட்டம் வட மாநிலங்களுக்கு அதிக இடங்களை வழங்கி தென் மாநிலங்களின் பங்கினை சுமார் 20 விழுக்காடு அளவில் நிலைநிறுத்தும் அபாயம் உள்ளதாக குறிப்பிட்டார். மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் முன்னிலை வகித்த தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் முதல்வர் கூறினார். மேலும் மாநிலங்களின் கருத்து பெறாமல் இந்த முடிவு எடுக்கப்படுவது கூட்டாட்சி தத்துவத்திற்கே எதிரானது என்றும் பெண்களுக்கு 33 விழுக்காடு இட ஒதுக்கீட்டை தொகுதிகள் அதிகரிப்பு இல்லாமல் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தினார். முதலமைச்சர் ஸ்டாலின் குறித்து தான் தவறாக பேசவில்லை என்று அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி K பழனிசாமி தெரிவித்துள்ளார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து K பழனிசாமி பரப்புரை செய்தார். அப்போது பேசிய அவர், தமது 51 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையில் யாரை பற்றியும் விமர்சனம் செய்ததில்லை என்று கூறியுள்ளார். ஆனால் முதலமைச்சரும் துணை முதல்வரும் திட்டமிட்டு தன்னை அவதூறாக பேசி வருவதாகவும் அதற்கான பதிலடியை தான் உடனுக்குடன் கொடுப்பேன் எனவும் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் சென்னை அதிமுகவின் கோட்டையாக மாறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். சென்னை திருவல்லிக்கேணியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உதயநிதி தனிப்பட்ட முறையில் விமர்சித்து பேசி வருவதாக கூறினார்.
நேர்மையாக தேர்தல் நடக்க வேண்டும் என்பதற்காக அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் மாற்றியுள்ளதாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை திருவல்லிக்கேணியில் பிரச்சாரத்திற்கு மத்தியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக மக்களை நம்பாமல் அதிகாரிகளை நம்பியிருப்பதாக விமர்சித்தார். முதல்வர் மு.க.ஸ்டாலின் குறித்து அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்த நிலையில் திமுக அமைப்பு செயலர் ஆர்.எஸ். பாரதி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உயிருக்கு பயந்தவர் அல்ல முதல்வர் ஸ்டாலின் என்று குறிப்பிட்டுள்ளார். சென்னை திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் சத்யாவை ஆதரித்து பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், தேர்தலில் வெற்றி பெற்றால் பிரதமருக்கு கொடுக்கும் மருத்துவத்தை சாதாரண மனிதருக்கு கிடைக்கச் செய்வேன் என்று உறுதியளித்தார். திருத்தணி சட்டமன்ற தொகுதி என்டிஏ கூட்டணியில் அதிமுக வேட்பாளர் அரியை ஆதரித்து பேசிய பாமக தலைவர் அன்புமணி, திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுகவை டெபாசிட் இழக்கச் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். திமுக கூட்டணியில் தேனி, பெரியகுளம் தனி தொகுதியில் போட்டியிடும் விசிக வேட்பாளர் சக்திவேலை ஆதரித்து பேசிய திருமாவளவன், சிறுபான்மை, பிற்படுத்தப்பட்ட மக்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவரின் குரலாகவும் சக்திவேல் இருப்பார் என்று உறுதியளித்தார். தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கும் நிலையில் முக்கிய தலைவர்கள் தீவிர வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்டனர். நாமக்கலில் திமுக வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சியின் எம்பி கனிமொழி பரப்புரை மேற்கொண்டார். எடப்பாடி பழனிசாமிக்கு தோல்வி பயம் வந்துவிட்டதாகவும் பாஜகவின் மக்கள் விரோத திட்டங்களுக்கு அதிமுக துணை போவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். சென்னையை அடுத்த ஸ்ரீபெரும்புத்தூரில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இரட்டை இலை என்பது ஒரு மாயை என்றும் அங்கு உண்மையில் நிற்பது பாஜக எனவும் அவர் குறிப்பிட்டார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து நடிகை காயத்ரி ரகுராம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதேபோல் நாகர்கோவிலில் பாஜக வேட்பாளர் எம்.ஆர். காந்தி வேலூர் இப்ராஹிமுடன் இணைந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வெள்ளிக்கிழமை காரைக்குடியில் பரப்புரை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார். இதையொட்டி முடியரசனார் சாலை மற்றும் கண்ணதாசன் மணிமண்டபம் பகுதிகளில் பாதுகாப்பு பணிகள் தீவிரமடைந்துள்ளன. கூட்ட நெரிசல் காரணமாக தொண்டர்கள் மரம் மற்றும் மின்கம்பங்களில் ஏறுவதை தவிர்க்க தகர தடுப்புகள் அமைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. முன்னதாக பரப்புரை நடைபெறும் இடத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத் நேரில் ஆய்வு செய்து ஆலோசனைகளை வழங்கினார். 6 மாதங்களாக தாம் மேற்கொண்ட எந்தவொரு நடவடிக்கையும் தனிப்பட்ட முடிவு அல்ல என்று காங்கிரஸ் முக்கிய நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக தாவேக தலைவர் விஜய் உடனான சந்திப்புகள் மற்றும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தலைமையின் முழுமையான அறிவுறுத்தல், ஒப்புதல் மற்றும் வழிகாட்டுதலின்படியே நடந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். கட்சியின் நலனுக்காக தான் ஒரு பழியேற்கும் கருவியாக மாறவும் விமர்சனங்களை எதிர்கொள்ளவும் தயாராக இருந்ததாகவும் பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்துள்ளார். லெபனானில் இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதலில் ஒரே நாளில் 254 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். 1165 பேர் காயமடைந்துள்ளனர். ஏராளமான குடியிருப்புகளும் இந்த தாக்குதலில் சேதமடைந்துள்ளன. போர் தொடங்கியதிலிருந்து தாங்கள் நடத்திய கடுமையான தாக்குதல் இது என்று இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் தாக்குதலை லெபனான் அதிபர் ஜோசப் அவுன் கண்டித்திருக்கிறார். இது சாதாரண தாக்குதல் அல்ல என்றும் இனப்படுகொலை என்றும் அவர் கூறியுள்ளார். சர்வதேச விதிகளை மீறிய இஸ்ரேல் மீது நடவடிக்கை தேவை என்று உலக நாடுகளுக்கு அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் நடத்திய தீவிர வான்வழி தாக்குதலில் ஹிஸ்புல்லா தலைவர் நயீம் காசிமின் மருமகனும் செயலருமான அலி யூசுப் ஹர்ஷி கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து ஹிஸ்புல்லா அமைப்பு இதுவரை அதிகாரப்பூர்வமாக எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. காசா மற்றும் லெபனான் எல்லைகளில் போர் தீவிரமடைந்து வரும் சூழலில் ஹிஸ்புல்லாவின் முக்கிய பொறுப்பாளர்களை இலக்கு வைத்து இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது. லெபனானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை கடுமையாக கண்டிப்பதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இது தங்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதியை மீறும் செயல் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. இந்த கொடூர தாக்குதலுக்கு அமெரிக்கா பொறுப்பேற்க வேண்டும் என்றும் ஈரான் வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. இதுபோன்ற தாக்குதல்களை நிறுத்தாவிட்டால் தாங்கள் போர் நிறுத்த வாக்குறுதியிலிருந்து வெளியேறுவோம் என்றும் கடுமையான பதிலடி கொடுப்போம் என்றும் ஈரான் புரட்சிப்படை எச்சரித்துள்ளது. போர் நிறுத்தம் குறித்து பாகிஸ்தானில் நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தையில் லெபனானும் சேர்க்கப்பட வேண்டும் என்றும் ஈரான் வலியுறுத்தியுள்ளது.
அமெரிக்காவுடனான போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் யுரேனியம் செறிவூட்டும் ஈரானின் உரிமையை தக்கவைப்பது மிக முக்கிய அம்சமாக இருக்கும் என்று அந்நாட்டின் அணுசக்தி துறை தலைவர் முகமது இஸ்லாமி தெரிவித்திருக்கிறார். ஆனால் ஈரான் தனது மண்ணில் யுரேனியம் செறிவூட்டுவதை முழுமையாக நிறுத்த வேண்டும் என்றும் ஏற்கனவே செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை சர்வதேச அணுசக்தி முகமையிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அமெரிக்கா நிபந்தனை விதித்துள்ளது. தங்களது அணுசக்தி திட்டம் அமைதி பயன்பாட்டிற்கானது என்றும் அந்த உரிமையை விட்டுக் கொடுக்க முடியாது என்றும் ஈரான் திட்டவட்டமாக கூறியுள்ளது. ஈரானுடன் செய்யப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் முழுமையாக பின்பற்றப்படும் வரை அமெரிக்க ராணுவம் ஈரானின் சுற்றுவட்டாரத்தில் தொடர்ந்து நிறுத்தப்படும் என்று அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில் கப்பல்கள், விமானங்கள், ராணுவத்தினர் மற்றும் தேவையான ஆயுதங்கள் அனைத்தும் அங்கு தயார் நிலையிலேயே இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஒப்பந்தம் எந்த காரணத்தாலும் மீறப்பட்டால் இதுவரை இல்லாத அளவிற்கு பெரிய மற்றும் கடுமையான தாக்குதல் தொடங்கப்படும் என்றும் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். கிரீன் ஆஷா எனும் கப்பல் 15,400 டன் சமையல் எரிவாயுடன் ஹோர்முஸ் நீரிணையை கடந்து வெற்றிகரமாக இந்தியா வந்தடைந்தது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் காரணமாக ஹோர்முஸ் நீரிணையில் வணிக கப்பல் போக்குவரத்திற்கு ஈரான் பல்வேறு தடைகளை விதித்திருந்தது. இப்போது போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ள போதும் ஹோர்முஸ் நீரிணையை கப்பல்கள் கடப்பதில் சிக்கல் நீடிக்கிறது. இருப்பினும் கிரீன் ஆஷா கப்பலும் அதில் இருந்தவர்களும் நவி மும்பையில் உள்ள ஜவஹர்லால் நேரு துறைமுகத்தை பாதுகாப்புடன் வந்தடைந்தனர். நாட்டில் அனைத்து மாநிலங்களும் வளர்ச்சி பாதையில் செல்கையில் மேற்கு வங்கம் மட்டும் பின்னோக்கி செல்வதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்க மாநிலம் ஹால்டியாவில் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, மேற்கு வங்கமும் முன்னேற்றமடைய வேண்டுமென்றால் மம்தா ஆட்சி அகற்றப்பட வேண்டியது அவசியம் என்றார். பணம் வாங்கிக் கொண்டு அரசு பணிகளை கொடுத்ததன் மூலமும் தனியார் துறையை சிதைத்ததன் மூலமும் இளைஞர்களின் எதிர்காலத்தை மம்தா சீரழித்து விட்டார் என்றும் பிரதமர் விமர்சித்தார். மேற்கு வங்காளத்தில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக 90 லட்சம் பேரை வாக்காளர் பட்டியலில் இருந்து பாரதிய ஜனதா கட்சி நீக்கியுள்ளதாக முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் பரப்புரையில் பேசிய மம்தா பானர்ஜி, நீக்கப்பட்டவர்களை மீண்டும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்க உச்சநீதிமன்றத்தை தங்கள் கட்சி அணுகும் என்றும் தெரிவித்தார். 90 லட்சம் பேர் நீக்கப்பட்டாலும் தேர்தலில் தங்கள் கட்சியே வெற்றி வாகை சூடும் என்றும் மம்தா தெரிவித்தார். பாஜக ஆளும் மாநிலங்களில் உள்ள வங்கமொழி மக்கள் கொடுமைப்படுத்தப்படுவதாகவும் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டினார். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி வந்தவுடன் மத்திய ஆயுதப்படை வீரர்களிடம் பாகுபாடு களையப்பட்டு தகுதியானவர்களுக்கு அனைத்து உரிமைகளும் சலுகைகளும் வழங்கப்படும் என்று ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். மத்திய ஆயுதப்படை வீரர்கள் தினத்தை ஒட்டி ராகுல்காந்தி பதிவு ஒன்றை இட்டுள்ளார். ஆயுதப்படை வீரர்களுக்கு பதவி உயர்வுகள், தலைமை பொறுப்புகள் மறுக்கப்படுவதாகவும் வெளியிலிருந்து வரும் அதிகாரிகளுக்கு முக்கியத்துவம் தரப்படுவதாகவும் ராகுல்காந்தி கூறினார். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் 10 முதல் 50 வயதுள்ள பெண்கள் நுழைவதற்கு அனுமதி மறுக்கும் நடைமுறை தொடர மத்திய அரசு ஆதரவு தெரிவித்துள்ளது. இந்த தடையை நீக்கி 2018இல் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பானது ஆண்கள் உயர்ந்தவர்களாகவும் பெண்கள் தாழ்வானவர்களாகவும் நடத்தப்படுகிறார்கள் என்ற புரிதலின் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அரசமைப்பு அமர்விடம் மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா தெரிவித்தார். இது ஆண் பெண் பாகுபாடு அல்ல என்றும் வழிபாட்டு நம்பிக்கை சார்ந்த விஷயம் என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி குறித்த மதிப்பீட்டை உலக வங்கி உயர்த்தியுள்ளது. நடப்பு 2026-27 நிதியாண்டில் வளர்ச்சி வீதம் 6.5% இருக்கும் என்று கணித்திருந்த நிலையில் தற்போது அதை 6.6% உலக வங்கி உயர்த்தியுள்ளது. மேற்காசிய போரின் தாக்கம் காரணமாக இந்தியாவின் வளர்ச்சி வீதம் சற்றே குறையும் என்றும் உலக வங்கியின் ஆய்வறிக்கை கூறியுள்ளது. நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் வளர்ச்சி 6.9% இருக்கும் என்று ரிசர்வ் வங்கி ஏற்கனவே கணித்துள்ளது. 6% வளர்ச்சி கிடைக்கும் என்று மூடிஸ் மதிப்பீட்டு நிறுவனம் கூறியிருந்தது. ராஜஸ்தான் மாநிலம் சலம்பர் மாவட்டத்தில் பரவி வரும் மர்ம காய்ச்சலுக்கு கடந்த 5 நாட்களில் 5 குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். காய்ச்சல் மற்றும் வாந்தியால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் சிகிச்சை பலனின்றி குறுகிய நேரத்திலேயே உயிரிழந்தது அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது சாண்டிபுரா வைரஸ் அல்லது மூளை காய்ச்சலாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. தற்போது ஜெய்ப்பூர் மற்றும் உதய்பூர் மருத்துவக் குழுவினர் கிராமங்களில் முகாமிட்டு தீவிர ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இரத்த மாதிரிகள் புனே ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளன. மேற்காசிய பகுதியில் நிலவும் போர் பதற்றத்தால் இந்திய விமான நிறுவனங்களுக்கு ஏற்பட்டுள்ள கூடுதல் செலவினங்களை குறைக்கும் வகையில் விமான நிலைய கட்டணத்தில் 25% தள்ளுபடி வழங்க விமான போக்குவரத்து அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. இச்சலுகை அடுத்த 3 மாதங்களுக்கு அமலில் இருக்கும்.
ஈரான் வான்வெளியை பயன்படுத்த முடியாததால் இந்திய விமானங்கள் நீண்ட தூரம் சுற்றிச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் எரிபொருள் செலவு அதிகரித்துள்ளது. இந்த தள்ளுபடி டிக்கெட் விலை உயர்வை கட்டுப்படுத்தவும் விமான நிறுவனங்களின் நிதிச்சுமையை குறைக்கவும் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 10 ராமேஸ்வரம் மீனவர்களை விடுவிக்க கோரி அவர்களின் குடும்பத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் மதுரை தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்ததைத் தொடர்ந்து போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டது. மீனவர்களை தண்டனையின்றி விடுவிக்க வேண்டும் என்று குடும்பத்தினர் கோரிக்கை வைத்தனர். மன்னார் கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டியதாக கூறி 10 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். தென்காசியில் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த தொழிலாளியை சந்திக்க அனுமதி மறுத்ததாக கூறி காவல்துறையினரிடம் அதிமுக எம்பி இன்பதுரை வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மருதம்புத்தூரில் காவலர் துப்பாக்கியால் சுட்டதில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் பனை தொழிலாளி மணிகண்டனை சந்திக்க அதிமுக எம்பி இன்பதுரை மருத்துவமனைக்கு வருகை தந்தார். அப்போது மணிகண்டன் சிகிச்சை பெறும் அறையை காவல்துறையினர் பூட்டியதால் இருதரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் இன்பதுரையுடன் சிலர் மட்டுமே செல்வதற்கு காவல்துறையினர் அனுமதி அளித்தனர். மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரிய மேல்முறையீட்டு வழக்கை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பின் கோரிக்கையை சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் நிராகரித்தது. வழக்கமான பட்டியலின்படி உரிய அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்தது. உள்கட்சி பிரச்சினை தொடர்பாக மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரிய மனுவை உரிமையியல் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதனை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் உயர்நீதிமன்றத்தை அணுகுமாறு உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலைகள் வெட்டியெடுக்கப்படுவதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றஞ்சாட்டியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் கிள்ளியூர் பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட அவர் தமிழகத்தில் உள்ள கனிம வளங்கள் கேரளாவிற்கு கடத்தப்படுவதாகவும் குற்றஞ்சாட்டினார். மதுரை சித்திரை திருவிழாவில் அன்னதானம் மற்றும் நீர்மோர் வழங்க விரும்புவோர் உணவு பாதுகாப்புத்துறையின் அனுமதி சான்றிதழ் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் 19 முதல் மே 3 வரை நடைபெறும் விழாவில் பக்தர்கள் நலன் கருதி உணவுகள் சுகாதாரமான முறையில் வழங்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நிர்வாகிகள் FSSAI இணையதளத்தில் ₹100 செலுத்தி முன்கூட்டியே பதிவு செய்ய வேண்டும். பிளாஸ்டிக் பயன்பாட்டிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் வாழை இலை அல்லது பாக்கு மட்டைகளை பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் ஜெருசலேமில் உள்ள உலக புகழ்பெற்ற அல் அக்ஸா மசூதி நீண்ட நாட்களுக்கு பிறகு திறக்கப்பட்டது. ஈரான் தொடர்ந்து தாக்கி வந்ததால் பல்வேறு முக்கிய இடங்கள் மூடப்பட்டன. இதனால் அல் அக்ஸா மசூதியும் 40 நாட்களாக மூடப்பட்டிருந்தது. தற்போது 2 வார போர் நிறுத்தம் அமலாகியுள்ளதால் மசூதி தூய்மைப்படுத்தப்பட்டு திறக்கப்பட்டது. இதையடுத்து தொழுகையும் நடத்தப்பட்டது. அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்தத்திற்கு சீனா பின்னணியிலிருந்து செயல்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரான் மீது உச்சக்கட்ட தாக்குதலுக்கு ட்ரம்ப் தயாராகி வந்த நிலையில் ஈரான் நிர்வாகத்தோடு தாங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு பேசியதாக இரு சீன உயரதிகாரிகள் AP செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளனர். ஹோர்முஸ் நீரிணையை படைபலம் கொண்டு வலுக்கட்டாயமாக திறக்க வழி செய்யும் ஐநா தீர்மானத்தை சீனாவும் ரஷ்யாவும் தங்கள் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி நிறுத்தியதும் குறிப்பிடத்தக்கது. நமக்கு தேவைப்பட்ட போது நாட்டோ உதவவில்லை, இனியும் அவர்களால் எந்த பலனும் இருக்கப் போவதில்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்துள்ளார். நாட்டோ தலைவர் மார்க் ரூட்டேவுடனான சந்திப்பிற்கு பிறகு தனது அதிருப்தியை வெளிப்படுத்திய ட்ரம்ப் ஈரானுடனான போரில் நாட்டோ நாடுகள் ஆதரவளிக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். அத்துடன் டென்மார்க்கிற்கு சொந்தமான கிரீன்லாந்து தீவை ஆக்கிரமிக்கும் மிரட்டலையும் அவர் மீண்டும் விடுத்திருக்கிறார். நாட்டோ அமைப்பிலிருந்து அமெரிக்கா வெளியேறக்கூடும் என்ற அச்சம் உலக நாடுகளிடையே வலுவாக உருவாகியுள்ளது. மேற்காசிய போர் தாய்லாந்தில் உள்ள யானைகளையும் பாதித்துள்ளது. போர் காரணமாக எரிபொருள் விலை உயர்ந்துவிட்டதால் விமான கட்டணங்கள் உயர்ந்துவிட்டன. ஒட்டுமொத்த போக்குவரத்து செலவும் தாய்லாந்தில் வெகுவாக அதிகரித்துவிட்டது. இதனால் மேடாங் யானைகள் பூங்காவை காண வரும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துவிட்டதால் பூங்காவிற்கான வருவாயும் குறைந்துவிட்டது. யானைகளுக்கு உணவு வாங்க போதுமான பணம் இல்லாத நிலையில் பூங்கா ஊழியர்களே தங்கள் ஊதியத்தில் ஒரு பகுதியை குறைத்துக் கொண்டுள்ளனர். உணவகங்கள் மூடப்பட்டதால் பலரும் வேலை இழந்துள்ளனர். ஹோர்முஸ் நீரிணையை கடக்கும் கப்பல்களுக்கு ஈரான் புரட்சிப் படை மாற்றுப்பாதையை அறிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் சில கப்பல்கள் அந்த நீரிணையை கடந்து செல்கின்றன.
எனினும் அமெரிக்காவிற்கு உறுதியளித்தபடி நீரிணையை ஈரான் முழுமையாக திறந்ததா என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை தடுக்க கடலுக்குள் ஈரான் கண்ணி வெடிகளை வைத்திருந்ததாக தகவல் வெளியாகியிருந்தது. தற்போது ஈரான் மாற்றுப்பாதையை அறிவித்திருப்பதால் கண்ணிவெடி குறித்த தகவல் உண்மை என்றும் கூறப்படுகிறது. ஈரானின் செய்தி நிறுவனங்கள் வெளியிட்ட வரைபடத்தின்படி கப்பல்கள் வழக்கமாக பயன்படுத்தும் பாதை ஆபத்தான பகுதி என குறிக்கப்பட்டுள்ளது. அங்குதான் கண்ணிவெடிகள் வைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. பிரேசிலில் அமேசான் வனப்பகுதியில் செயல்படுத்தப்பட உள்ள ரயில்வே திட்டத்திற்கு பழங்குடியினர் மத்தியில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இதனால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதோடு சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படும் என்று அவர்கள் கூறுகின்றனர். 1000 கிலோமீட்டர் தொலைவுக்கு நிலம் கையகப்படுத்தும் திட்டத்திற்கு எதிரான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெறும் நிலையில் எதிர்ப்பாளர்கள் திரண்டு முழக்கம் எழுப்பினர். உலகளவில் அங்கீகரிக்கப்பட்ட பழங்குடியின தலைவரான ராவோனி மெடுக்டிக்ரே இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார். தென் அமெரிக்க நாடான பெருவில் அதிபர் தேர்தல் வரும் 12ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இடதுசாரி கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ராபர்டோ சான்சஸ் குதிரையில் சென்று வாக்கு சேகரித்தார். தான் ஆட்சிக்கு வந்தால் பெரு நாட்டின் அரசமைப்பு சட்டத்தையே மாற்றப்போவதாக ராபர்டோ உறுதியளித்திருக்கிறார். நிலையான அரசியல் சூழல் இல்லாத நாடான பெருவில் கடந்த 8 ஆண்டுகளில் 8 அதிபர்கள் பதவி வகித்துள்ளனர். சான்சஸ் வெற்றி பெற்றால் அது நாட்டின் பொருளாதார மற்றும் சட்ட கட்டமைப்பில் பெரும் மாற்றங்களை கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரான்சிலிருந்து இங்கிலாந்திற்கு ஆங்கில கால்வாய் வழியாக சட்டவிரோதமாக பயணம் செய்த புலம்பெயர்ந்தோரின் படகு கவிழ்ந்ததில் 4 பேர் உயிரிழந்தனர். சுமார் 30 பேரோடு சென்ற அந்த படகு பிரான்ஸ் கடற்கரை அருகே அதிகாலை வேளையில் விபத்திற்குள்ளானது. உயிரிழந்தவர்களில் 2 பெண்களும் 2 ஆண்களும் அடங்குவர். கடலில் விழுந்த மற்றவர்களை மீட்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து பிரெஞ்சு காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.